அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதியில் ஒரு தேர்வர் ஒரு சில வினாக்களுக்கு விடை கேட்டிருக்கிறாரு. அதற்குரிய விடையை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த வினாக்கள்லாம் அவர் ஏதோ ஒரு மாதிரி தேர்வு எழுதியிருக்கிறாரு. அந்த மாதிரி தேர்வில் இருக்கக்கூடிய வினாக்களை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறாரு. ஸோ அதற்குரிய விடையை இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த நீங்கள் கேட்டவை பகுதி எதற்காக அப்படின்னா, உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த கணக்குகளை இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8015118094க்கு தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விடைகள் அனுப்பி வைக்கப்படும். உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள உதவும் ஒரு பகுதி தான் நீங்கள் கேட்டவை. அதே போல் நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் வீடியோக்கள் இருக்கிறது. போலீஸ் எஸ்ஐ தேர்விற்கு தேவையான சைக்காலஜி பார்ட்டுக்குரிய வீடியோக்கள் இருக்கிறது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேசிய திறனறிவு தேர்வு அதற்குரிய கணித வீடியோக்கள் இருக்கிறது. ஸோ வீடியோக்களை முழுமையாக பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. இப்போ இந்த தேர்வர் கேட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய இடைநிலை யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இடைநிலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களை ஏறு வரிசையிலேயோ அல்லது இறங்கு வரிசையிலையோ நாம் எழுதணும். சரி, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஏறு வரிசை அப்படின்னும் போது முதல்ல 3 வரும், ரெண்டாவது 5 வரும், அதுக்கப்புறம் 16 வரும், அதுக்கப்புறம் 18 வரும், ஸோ அதுக்கப்புறம் 24, அதுக்கப்புறம் 35 வரும். சரி, இடைநிலை அப்படின்றது என்ன அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய எண் தான் இடைநிலை. இப்போ இங்கே மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னா 6 எண்கள் இருக்குது. ஸோ அப்போ இந்த சைடில் ஒரு 2 எண்ணை விட்டுடலாம், இந்த சைடில் ஒரு 2 எண்ணை விட்டுடலாம். ஸோ அப்போ மீதி நடுவில் நமக்கு 2 எண் கிடைக்குது. ஸோ அப்போ அந்த 2 எண் கிடைக்கிறதுனால 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். ஸோ 16ஐயும் 18ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 17. ஸோ அப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களினுடைய இடைநிலை என்ன அப்படின்னா 17. அவ்வளோதான். சரிங்களா? ரைட். அடுத்தது, ஒரு தொழிலதிபர் ஒரு சோஃபா செட்டை 45,000க்கு விற்பதால் லாபம் ஈட்டுகிறார். அதே சோஃபா செட்டை 39,000க்கு விற்கப்படும் பொழுது தொழிலதிபருக்கு இழப்பு ஏற்படுகிறது. அது முந்தைய லாபத்திற்கு சமமாகும் எனில் சோஃபா செட்டினுடைய அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். சரி, இப்போ லாபம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? விற்ற விலை இல்லையா? ஸோ எவ்வளோக்கு விற்கிறாரு? 45,000க்கு விற்கிறாரு. ஸோ அப்போ 45,000த்தில் அதனுடைய அடக்க விலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ அடக்க விலை எக்ஸ். அப்போ 45,000த்திலிருந்து எக்ஸை கழிச்சோன்னா நமக்கு லாபம் கிடைக்கும். சரியா? சரி, செகண்ட் கேஸில் என்ன பண்ணுறாருன்னா 39,000க்கு விற்கிறார். அதாவது அடக்க விலை எக்ஸு, அதிலிருந்து 39,000 கழிச்சின்னா நமக்கு எவ்வளோ நஷ்டம் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். சரி, இது ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 39,000க்கு விற்கப்படும் பொழுது தொழிலதிபருக்கு இழப்பு ஏற்படுகிறது, அது முந்தைய லாபத்திற்கு சமமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த 45,000 மைனஸ் எக்ஸுன்றது லாபம். ஓகேவா? ஸோ அந்த லாபமும் இந்த நஷ்டமும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ 45,000 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸு மைனஸ் 39,000 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரியா? ரைட். இந்த மைனஸ் எக்ஸ் அந்த சைட் கொண்டு போகலாம், இந்த 39,000 இந்த சைட் கொண்டு வரலாம். ஸோ அப்போ 45ஐயும் 39ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 84,000. ஓகேவா? ஸோ அப்போ 84,000 ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ்ஸு, அப்போ 2xன்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து எக்ஸ் வேணும் அப்படின்னா 84,000/2 இதான் எக்ஸு. ஓகேவா? 84,000 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 42 வரும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 42,000 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஓகேவா? சரி, எக்ஸ் ஈக்குவல் டு 42,000 இதான் ஆன்சர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சோஃபா செட்டினுடைய அடக்க விலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ சோஃபா செட்டினுடைய அடக்க விலை 42,000. சரிங்களா? ரைட். அடுத்தது, பொது தேர்தலில் 4 வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் முறையே 526, 1132, 5432, 2400 ஆகும். வெற்றி பெற்ற வேட்பாளரினுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ அப்போ மொத்த வாக்குகள் எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள். மொத்த வாக்குகள் வந்து 526, 1132, அடுத்தது 5432, அதுக்கப்புறம் 2400. ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 6 2 8, 8 2 10, மீதி 1, 2 1 3, 6 3 9, 5 1 6, 6 4 10 4 14, மீதி 1, 5 2 7, 7 1 8 1 9. ஸோ 9490. இதான் வந்து மொத்த வாக்குகள். சரி, வெற்றி பெற்றவர் எவ்வளோ வாங்கியிருக்கிறார் அப்படின்னா 5432 வாங்கியிருக்கிறார். ஓகேவா? ஸோ அப்போ 5432 டிவைடட் பை மொத்த வாக்குகள் 9490 இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சுருக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 57.23 வருது. ஓகேங்களா? இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது, ஒரு வங்கி 5% கூட்டு வட்டியில் ஆண்டு கூட்டு வட்டி கடனாக 55,000 ஒரு கடைக்காரருக்கு வழங்குகிறது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் கடைக்காரர் செலுத்த வேண்டிய தொகை யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து 5% கூட்டு வட்டியில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கூட்டு வட்டி கணக்கு பண்ணுறாங்க. சரி, எத்தனை வருஷம் அப்படின்னா 2 வருஷம். சரி, இப்போ நீங்கள் தனி வட்டின்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ தனி வட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5%, அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ? 10%. ஸோ அப்போ இந்த 55,000ல் 10% எவ்வளோன்னா 5500. ஓகேவா? ஸோ அப்போ 55,000 இது வந்து தொகை. இதில் வந்து 5500 10% வட்டி. ஸோ கூட்டினீங்கன்னா 0 0 5 5 5 10, மீதி 1 6. ஸோ அப்போ 60,500 ரூபாய். இது வந்து தனி வட்டியாக இருந்தால். ஸோ கூட்டு வட்டின்னும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 60,637 ரூபாய் 50 காசு வரலாம். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் அக்யூரேட்டாக செக் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து 55,000. ஓகேவா? ஸோ அப்போ 55,000ல் 5%. அப்போ 2 0க்கு 2 0 போச்சு. ஸோ அப்போ மீதி வந்து 0 5 25, மீதி 2 5 25 2 27, 2750 ரூபா. சரி, அப்போ அடுத்த வருஷத்துக்கு வந்து இந்த 2750 வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அசலில் வந்து சேர்த்துடணும். ஸோ அப்போ அசலில் சேர்த்திங்க அப்படின்னா 0 5 7 7 5. ஸோ 57,750 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதில் 5% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் 5%. இப்போ ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாம். 1 5 5, 2 5 10. ஸோ அப்போ 5775 5775 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 2 4, 17, 8 2 16, மறுபடியும் 17, 8 2 16, மீதி 15, 7 2 14, மீதி 1 I2 10. ஓகேவா? ஸோ அப்போ 2887 ரூபாய் 50 காசு வந்து வட்டி கிடைக்குது. ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 57,750 ரூபா இருந்தது. அது கூட வந்து 2887.5. ஓகேவா? ஸோ கூட்டினீங்கன்னா 0.5 7 8 5 13, மீதி 1, 8 7 5 1 16, மீதி 1, 7 2 9 1 10, மீதி 1 6. ஸோ அப்போ 60,637 ரூபாய் 50 காசு. ஓகேவா? அவ்வளோதான். இதான் வந்து ஆன்சர். பட் நீங்கள் இவ்வளோ தூரம் போகணுன்னு அவசியம் கிடையாது. தனி வட்டி முறையில் கண்டுபிடிக்கிறீங்கன்னா வருஷத்துக்கு 5%, 2 வருஷத்துக்கு 10%. ஸோ அப்போ 55,000ல் 10% வந்து 5,500 கூட்டினா 60,500 கிடைக்குது நமக்கு. ஓகேவா? இது தனி வட்டியில். ஸோ கூட்டு வட்டின்னும் போது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்போ நியர்பை ஆன்சர் அப்ராக்சிமேட்னு பார்க்கும்போது 60,637 அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். அடுத்தது, 2 எண்களுக்கு இடையில் உள்ள விகிதம் 2:3 மற்றும் அவற்றினுடைய பெருக்கல் 726. 2 எண்களுக்கு இடையில் உள்ள மிகச்சிறிய எண் யாது? அதாவது 2 எண்களில் எது வந்து மிகச்சிறிய எண் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இது ஆக்சுவலாக.
சரி, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2xன்னு எடுத்துக்கோங்க, ரெண்டாவது நம்பர் வந்து 3xன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் பெருக்கணிங்கன்னா 726ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயரு, இந்த 2 பெருக்கல் 3 வந்து 6, 6 அந்த சைட் போச்சுன்னா வகுத்துல மாறும், 726/6. ஸோ அப்போ ஓர் 6 6, ஈரார் 12, ஓர் 6 6, அப்போ 121ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? சரி, இதில் சின்ன நம்பர் அப்படின்னா 2 பங்கு தான் வந்து சிறிய எண். அப்போ 2x கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 2x போது 2 பெருக்கல் எக்ஸுக்கு பதிலாக 11. ஸோ அப்போ 11 22. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது, 2 எண்கள் மூன்றாவது எண்ணை விட முறையே 30% மற்றும் 20% குறைவாக உள்ளன எனில் முதல் 2 எண்களினுடைய விகிதம் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சதவீதம்ன்றதுனால மூன்றாவது எண் வந்து 100ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 30% குறைவாக இருக்கான். ஸோ அப்போ 30 கழிச்சிங்க அப்படின்னா 70ன்னு கிடைக்கும். அடுத்தது வந்து 20% குறைவாக இருக்கான். ஸோ 20 குறைச்சிங்க அப்படின்னா 80ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ முதல் நம்பர் 70, ரெண்டாவது நம்பர் 80, மூணாவது நம்பர் வந்து 100. அவங்க கொஸ்டின் கேட்குறது வந்து முதல் 2 எண்களினுடைய விகிதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ 70க்கும் 80க்கும் உள்ள விகிதம். ஸோ 70க்கும் 80க்கும் உள்ள விகிதம்னா இதை 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7 10 70, 8 10 80. ஸோ அப்போ 7:8 தான் வந்து ஆன்சர். சரிங்களா? ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து அந்த தேர்வர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில வினாக்களுக்கான விடைகளை வந்து நம்ம பார்த்தோம். இதே போல் உங்களுக்கு விடை தெரியாத வினாக்கள் அல்லது சந்தேகத்திற்குரிய வினாக்கள் ஏதேனும் இருந்தால் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த வினாவை வந்து அனுப்பி வைங்க. அதற்குரிய விடையை வந்து நீங்கள் வீடியோ வடிவில் பெற்று உங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்து கொள்ளலாம். அதே போல் வினா அனுப்பும் பொழுது உங்களுடைய பெயர், நீங்கள் எங்கேருந்து, அதாவது உங்களுடைய ஊர் என்ன அப்படின்றத தவறாமல் குறிப்பிட்டு அனுப்பவும். சரிங்களா? மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.